ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ராகி இடியாப்பம் எப்படி செய்யுது பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக இடியாப்பம் சாப்பிட்றத விட அரிசி இடியாப்பம் சாப்பிட்றத விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ராகி இடியாப்பம் எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸோ ராகி இடியாப்பம் செய்யறதுக்கு நமக்கு வந்து ராகி மாவு தேவை. ஒரு 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பேன் வச்சுட்டு எந்த கப்பால் நம்ம வந்து மாவு அளக்குறோமோ அதே கப்பால் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் வந்து மாவு எடுத்துருக்கிறதுனால 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா வந்து கொதிக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறமா ராகி மாவு வந்து சேர்த்துடலாம். 2 கப் ராகி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த தண்ணிலாம் நல்லா வந்து இழுத்துக்கணும். ஸோ நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா வந்து நம்ம ஸ்மூத்தாக வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இடியாப்பம் சுடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாவை நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒட்டாமல் வருது. நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம இடியாப்பம் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை நம்ம முறுக்கு புளிவோம் இல்லையா, ஓமப்படி வந்து புளிவோம் இல்லையா, அந்த அச்சு வந்து எடுத்துக்கோங்க. அது போட்டுட்டு லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அந்த முறுக்கு அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவினோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து புழிஞ்சு விடுறதுக்கு. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து அடியில் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். இதை பாருங்கள், சூப்பராக வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும். சுட சுட இந்த இடியாப்பம் மேலே தேங்காய் துருவல் சக்கரைலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பாலில் கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.